A 150 mm diameter shaft supporting a load of 10 kN has a speed of 1500 rpm. The shaft runs in the bearing whose length is 1.5 times the shaft diameter. If the radial clearance is 0.075 mm and the absolute viscosity of the oil at operating temperature is 0.011 kg per meter second, find the power wasted in friction. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 150 mm diameter shaft அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ diameter கொடுத்துருக்காங்க. given data அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. given dataவில் diameter D is equal to 150 mm. அதுக்கப்புறம் லோடு கொடுத்துருக்காங்க 10 kN அப்படின்னு சொல்லிட்டு. லோடை வந்து நம்ம கேபிட்டல் P அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இது வந்து 10 kN கொடுத்துருக்காங்க. இதை நியூட்டனுக்கு மாத்திரம் இருந்தால் இன்ட்டு 1000 போடுவோம். ஸோ 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 1500 rpm அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பீடை வந்து n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1500 rpm revolution per minute. The shaft runs in the bearing whose length is 1.5 times the shaft diameter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லென்த் அப்படின்னா L, ஈஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் அப்படின்னா 1.5 இன்ட்டுன்னு அர்த்தம், மல்டிப்ளைன்னு அர்த்தம். இந்த டைம்ஸ்னு வந்தால் என்ன போட்டுங்க, அதுக்கு பதில் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. தி ஷாஃப்ட் டயாமீட்டர்னா டி. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே வந்து வார்த்தையில் சொல்கிறாங்க. இதுலேருந்து இது மட்டும் உண்டான வார்த்தை இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபார்முலாவாக நான் மாற்றி வச்சுருக்கேன். லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் 1.5 இன்ட்டு தி ஷாஃப்ட் டயாமீட்டர்னா டி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே ஷாஃப்ட் டயாமீட்டர் 150 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எல்லை கண்டுபிடிச்சிடலாம். எல்லை வந்து நம்ம இப்போயே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1.5 இன்ட்டு டி வந்து ஷாஃப்ட் டயாமீட்டர் 150 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ நமக்கு லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1.5 இன்ட்டு 150 225 mm வருது. ஸோ லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு 225 mm. அதுக்கப்புறம் இந்த ரேடியல் கிளியரன்ஸ் இஸ் 0.075 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியல் கிளியரன்ஸ் வந்து நம்ம சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 0.075 mm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம சம்மில் வந்து ரேடியல் கிளியரன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், டயாமீட்டர் கிளியரன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டயாமீட்டர் கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் 2 மடங்கு இருக்கும். ரேடியல் கிளியரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதில் டபுள் மடங்கு இருக்கும், அதான் டயாமீட்டர் கிளியரன்ஸ். ஸோ இப்போ நம்ம சி கண்டுபிடிக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சிஆர், இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். டயாமீட்டர் கிளியரன்ஸ் சி வந்து ரேடியல் கிளியரன்ஸோட 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 2 இன்ட்டு 0.075 இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2 இன்ட்டு 0.075 போட்டோம்னா நமக்கு வந்து 0.15 mm வருது. 0.15 mm. அதுக்கப்புறம் இந்த அப்சல்யூட் விஸ்காசிட்டி ஆஃப் த ஆயில் கொடுத்துருக்காங்க, இசட் கொடுத்துருக்காங்க 0.011 kg per meter second அப்படின்னு சொல்லிட்டு. அப்சல்யூட் விஸ்காசிட்டி நம்ம இசட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 0.011 kg per meter secondல கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபைண்ட் த பவர் வேஸ்டட் இன் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு ஃபைண்டில் வந்து பவர் வேஸ்டட்னா ஹீட் ஜென்ரேட்டட், அதுதான் பவர் வேஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பவர் லாஸ்ட்டு, பவர் வேஸ்ட்டு, அதுமாரிலாம் வந்தால் அது வந்து எதுக்கு சமம், ஹீட் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு QG இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பவர் வேஸ்டட் இதுதான் வந்து ஹீட் ஜென்ரேட்டடாக மாறுது, அதனால் QG கேட்குறாங்க. ஸோ QG கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, QG கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மியூ PV அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ QG இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு P இன்ட்டு V. இப்போ இந்த ஃபார்முலாவில் உள்ள 3மே தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், QG கண்டுபிடிக்க முடியும். மியூ இதில் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். P வந்து லோடு, கேபிட்டல் P இது லோடு கொடுத்துருக்காங்க இங்கே 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வீணா வெலாசிட்டி இதுவும் கொடுக்கல, அப்போ இதுவும் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ நம்ம மியூ வியும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் ஜென்ரேட்டட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் V கண்டுபிடிச்சிக்கிறேன். V கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
So V rubbing velocity V is equal to pi d n divided by 60 into 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். V is equal to pi d n divided by 60 into 1000. ஸோ pi into d, dனா diameter 150 into n, என்னன்னா ஸ்பீடு 1500 divided by 60 into 1000. ஸோ இப்போ வெலாசிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன், ஷிஃப்ட் pi into 150 into 1500 bracket close, divide bracket open, 60 into 1000 bracket close equal to 11.78 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. 11.78 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வந்து வெலாசிட்டி. இப்போ நம்ம வந்து V கண்டுபிடிச்சாச்சு, P லோடு தெரியும், மியூ மட்டும் கண்டுபிடிக்கணும். மியூ வந்து மிக்கி ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மிக்கிஸ் ஈக்குவேஷனில் வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு 0.326 Zn/P into d/c plus k அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும், ஏன்னா அப்போ தான் வந்து மியூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மிக்கி ஈக்குவேஷனில் P அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த P அப்படிங்கிறது ப்ரெஷரை குறிக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். ப்ரெஷர் P is equal to P divided by L into D into 10⁶. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த ஃபார்முலாவில் உள்ள மியூவாக கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் எழுதிக்கிறேன். ப்ரெஷர் P is equal to capital P divided by L into D into 10⁶. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ ப்ரெஷர் P is equal to, P வந்து லோடு 10,000 divided by L வந்து லென்த்து 225 into D வந்து டயாமீட்டர் 150 into 10⁶. ஸோ அப்போ ப்ரெஷர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 10,000 divided by bracket open 225 into 150 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. இன்ட்டு 10⁶ போடலாம். இன்ட்டு bracket open 10⁶ bracket close 296 வருது. 296.296 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து ப்ரெஷரு, இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தாராளமாக வந்து மிக்கி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மிக்கி ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். 0.326 into Zn/P into d/c plus k. இதான் வந்து மிக்கி ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து டேட்டா புக்கில் இந்த ஃபார்முலா இருக்காது. ஸோ இதான் மிக்கி ஃபார்முலா. இதில் வந்து கேவோட வேல்யூ வந்து 0.002 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் L/D ரேஷியோ வந்து 0.75லேருந்து 2.8 மட்டும் இருந்ததுன்னா நம்ம கேவோட வேல்யூ வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேவோட வேல்யூ வந்து 0.002 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு L/D ரேஷியோ வந்து 1.5 வருது. L/D ரேஷியோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, L வந்து 225 இங்கே கண்டுபிடிச்சோம், டிவைடட் பை D வந்து 150. இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 வரும். ஸோ 1.5னா தாராளமாக வந்து நம்ம கேவோட வேல்யூ வந்து 0.002 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்சை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது L/D வந்து 0.75லேருந்து 2.8 மட்டும் இருந்தால் நம்ம கேவோட வேல்யூ 0.002ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு L/D ரேஷியோ வந்து 1.5 வருது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் வருது. அப்போ கேவோட வேல்யூ வந்து 0.002 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இதில் உள்ள எல்லாமே தெரியும். Z தெரியும், N தெரியும், ப்ரெஷர் தெரியும், டயாமீட்டர் தெரியும், டயாமீட்டர் கிளியரன்ஸ் தெரியும், கேவும் தெரியும். இப்போ மியூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 0.326 into Z வந்து விஸ்காசிட்டி 0.011 into கொஞ்சம் கீழே எழுதுகிறேன். மியூ இஸ் ஈக்குவல் டு 0.326 into
0.011 இன்ட்டு n வேல்யூ, என்னன்னா ஸ்பீடு 1500 இன்ட்டு d டயாமீட்டர் 150 டிவைடட் பை p ப்ரெஷர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 296.296 into C diameter clearance 0.15 plus keyword value 0.002. ஸோ இப்போ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூமரேட்டரில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணலாம். 0.326 இன்ட்டு 0.011 into 1500 into 150 bracket close divide bracket open 296.296 into 0.15 bracket close equal to. ஸோ இதோட மதிப்பு வந்து இவ்வளோ வருது. இதில் வந்து 0.002 நான் வந்து ஆட் பண்ணோம். அப்போ ப்ளஸ்ஸு 0.002 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.201 வருது. 0.02015 அப்படின்னு சொல்லிட்டு வருது மியோட வேல்யூ. ஸோ இந்த மதிப்பு வருது, அதை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம QG கண்டுபிடிக்கலாம். பவர் லாஸ்ட் ஃபார்முலா வந்து மியூ பிவி. இதில் வந்து மியூ தெரியும் 0.02015 இன்ட்டு பி. கேபிட்டல் பி அப்படிங்கிறது லோடை குறிக்குது. ஃபோர்ஸு 10,000ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு வெலாசிட்டி 11.78. இப்போ QG என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மியூவோட வேல்யூ ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. ஸோ அப்படியே இன்ட்டு கொடுத்துட்டு 10,000 இன்ட்டு 11.78 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நமக்கு வந்து 2374 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 2374.15 வாட். இதுதான் வந்து ஹீட் லாஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் கிலோ வாட்லேயும் சொல்லலாம். கிலோ வாட்டில் சொல்கிறது தான் டிவைடட் பை 1000 போடணும். அப்போ QG இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2.374 அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வாட்டில் வந்துடும்.